ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே அனிமி. நான் தான் உங்கள் சார்தி எடிட்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் ஜாப்பனி அனிமி சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 2 எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். காராய்சாவாவை அந்த கிளாஸ் சி பொண்ணுங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நல்லா அழு பண்ணி குட்டி, இப்பதான் உனக்கு அழுக வருதா, இல்ல நேரம் டஃப்பான ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தியா, அது எங்க அப்படின்னு சொல்லி அவ தலைமுடிய பிடிச்சி இழுத்து அவளை போட்டோ எல்லாம் எடுத்து ரொம்பவா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்காதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் போய் பிரச்சனை பண்ணா டீச்சரை கூப்பிடுவேன்னு சொல்லவும், இத்தோட இது முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் சில இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு போறா. அந்த கண்ணாடி போட்ட பையன் உனக்கு எதுவாகலன்னு கேட்கவோ, என்ன தனியா விடு அப்படின்னு அவன் கிட்ட கத்தவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கல அப்படின்னு அவ கிளம்புறா. பட் இதுல நம்ம ஹீரோ சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டான். சர்டன் குரூப்போட எக்ஸாம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் வருது. கிளாஸ் சி எல்லா குரூப்போட விஐபியோ கண்டுபிடிக்கும் அப்படின்னு அந்த லீடர் சொல்லியிருப்பான். இந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் தான் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்புறான். இப்ப காரைசாவை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல சிக்னலே இல்ல, ஹிராட்டா மீட் பண்றதா இருந்தா வேற இடத்துல மீட் பண்ணலாம்னு யோசிக்கவும், ஹிராட்டா வந்துட்டான்னு திரும்பி பார்த்தா அந்த கிளாஸ் சி பொண்ணுங்க வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த ரீகா அப்படிங்கிற பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு இன்ச் கூட விடாம வீடியோ எடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏன் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி காரைசாவா சொல்லவோ, தப்பு இல்லைன்னா ஏன் வாய்ஸ் இப்படி நடுங்குது அப்படின்னு அந்த கிளாஸ் சி பொண்ணு கேட்குறா. ஹே ஒரு நிமிஷம் ஏறி, இதுக்கு முன்னாடியே உன்னை இந்த மாதிரி புள்ளி பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு வா கேட்கவும், கராசாவா அப்படியே ஷாக் ஆகுறா. அப்படின்னா இதுக்கு முன்னாடியே எல்லாரும் இவ்வளோ புள்ளி பண்ணி கிண்டல் பண்ணியிருக்காங்க, முட்டி போடு மண்டி போடு அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி காராசாவா அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு போகவும், எங்கடி தப்பிச்சு ஓடுற அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் சி பொண்ணு அவ முடிய பிடிச்சி இழுத்து போட்டு சவுட்லயே பலார்னு அரைதா. ரேகா இவ அவன் கிட்ட தானே பிரச்சனை பண்ணா அடி அப்படின்னு சொல்லவும், அந்த ரேகா பொண்ணு பயந்துகிட்டே அவ சவுட்ல அப்படி லைட்டா கை வைக்கிறா. இன்னும் தடவி கூட இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பலார்னு அடிச்சு காமிக்கிறா. இந்த ரேகாங்கிற பொண்ணு பலார்னு திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்த பொண்ணு இப்ப என்ஜாய் பண்ணி கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஆக்சுவலி அந்த கிளாஸ் சி பொண்ணுங்களை இங்க வர வச்சதும் நம்ம ஹீரோ தான். காராய்சாவை இந்த இடத்துக்கு வர வச்சதும் நம்ம ஹீரோ தான். என்னோட பிளானுக்கு இது அவசியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப அந்த பொண்ணுங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நீ என்னதான் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணாலும் ஒன்னு எல்லாரும் பிரச்சனை பண்ண தானே செய்யறாங்க நம்ம ஹீரோ கேட்கவோ, அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியா அப்படின்னு அவ கேட்கறா. அவ போன் எடுக்க போகவும், நானா இருந்தா ஹிராட்டாக்கு கால் பண்ண மாட்டேன், நீங்கள் ஃபேக் ரிலேஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூலில் ஒன்று புள்ளி பண்ணியிருக்காங்க, நீ மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவை அடிக்க போவோம். டக்குன்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு அவளோட கையை பார்க்குறான். அவங்ககிட்ட திரும்பவும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பயப்படுறல, அவனோட பாஸ்ட்டை மறைச்சு நீ ஒரு பாராசைட் மாதிரி மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிற அப்படி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு அவ சொல்கிறா. இந்த உண்மையை மறைக்க நீ எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போமா, உன்னோட கால வெறி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீயும் என்கிட்ட பிரச்சனை பண்ண தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னோட பாடியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாகி காலை வெறிக்கிறா. என்ன பிளாக்மெயில் பண்ணுறல அப்படின்னு அவ கேட்கவும், ஆனால் நீயும் அதுக்கு ரெடியாக தானே இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட லைஃப் இப்படி தான், என்னோட விதியை என்னால் மாற்ற முடியல, எல்லாரும் என்ன புள்ளி பண்ணணுங்கிறது தான் என்னோட விதி போல, நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது மாற மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படவும், அப்படியா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளோட ஷர்ட்டை தூக்கி பார்க்குறான். அவளோட வயிற்றுல ஒரு தழும்பு இருக்கு. ஓ இப்போ எனக்கு புரியுது, நீ உன்னோட லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கதான், நீ நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்பவுமே மோசமானது, மோசமானவங்களையே பெஸ்ட்டாக இருக்கிற மோசமானவங்க தான் டாப்பில் வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன சொல்ல வர அப்படின்னு அவ கேட்கவும், உன்னோட கஷ்டங்கள்ல இருந்து நான் உன்னை விடுதலை பண்ணுறேன், அந்த பொண்ணுங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், திரும்பவும் அந்த பொண்ணுங்க பிரச்சனை பண்ண வந்தா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன் அவங்க கிட்ட காமி, அவங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறமா உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றேன், ஹிராட்டா அண்ட் மானபேவை விடவும் நான் உன்னை பெர்ஃபெக்டா ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஆனா பதிலுக்கு நீயும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு நான் தேவைப்படுறேனா அப்படின்னு வா கேட்கறா. ஆமா காரைசாவா நீ எனக்கு தேவை, ஏன்னா இது ஒன்னால மட்டும்தான் முடியும், ஏன்னா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதாவது சொல்றான். அது என்னங்கிறத நமக்கு காமிக்கல. நம்ம ஹீரோ அவன் டீச்சரை மீட் பண்ணி கிளாஸ் பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ஸ்பெஷல் எக்ஸாமோட கடைசி நாள் வருது அண்ட் இதுதான் ஃபைனல் டிஸ்கஷனும் கூட. ஈச்னோஸே அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கறான். அமைதியா போயிட்டு அங்க இருக்கிற சேர்ல உட்கார்தான். அவ போன்ல அலாரம் அடிக்கமா அவ எந்திக்கிறா. அயன கோஜி நீயும் எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டியா, இங்க வந்து உட்கார் அப்படின்னு அவ சொல்றா. சரி நம்ம ஹீரோ ஆப்போசிட் சைட்ல உட்காருவான். அவ கொஞ்சம் கிட்டக்கு நெருங்கி வரா. கிளாஸேக்கு போகணுங்கிறது உன்னோட ஆசையா அப்படின்னு அவ கேட்கவும், போனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட கோலும் அதுதான், நான் கிராஜுவேஷன் ஆகும்போது கிளாஸியில் இருக்கணுங்கிறது, 2 மில்லியன் பாயிண்ட்ஸ் இருந்தா நம்மளால கிளாஸேக்கு போக முடியுமா அப்படின்னு அவ சொல்லவும், ஆனா அப்படி யாரும் போனதா நான் கேள்விப்பட்டதில்லை நம்ம ஹீரோ சொல்றான். அன்னைக்கு ஒரு நாள் நீ என்னோட போனை பார்த்தப்ப என்னோட கிளாஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோங்கிறது பார்த்துட்டல அப்படின்னு ஈச்சனோஸை கேட்கவும், நான்
நான் வேணும்னு பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ புரியுது, நீ தெரியாதனமா தான் பார்த்துட்டா, நான் ஒன்று ஏதோ தப்பு சொல்லலை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்போ மற்றவங்களும் வராங்க. என்ன அவங்களோட ரொமான்டிக் டயத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் டீல இருக்கிறவன் கேட்கவும், சாச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீச்சினோசே சொல்றா. இப்போ மார்ஸ் குரூப்போட ஃபைனல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பில இருக்கிறவன் வந்துட்டு இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா விஐபி யாருங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஒரு ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாருமே அவங்களுக்கு வந்திருக்கிற மெயில எடுத்து காமிங்க, ஃபர்ஸ்ட் நான் என்னோட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். அவன் விஐபி இல்லை அப்படிங்கறத அவன் காமிக்கிறான். யார் விஐபின்னு தெரிஞ்ச உடனே குரூப் யாராச்சும் ஒருத்தர் துரோகம் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஏ பையன் கேட்கவும், ஆனா நம்ம சும்மாவே உட்காந்துருந்தாலும் விஐபி தானே வின் பண்ணிட்டு போவான், பட் இதை நம்ம பண்றதுனால எல்லாருமே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கிளாஸ் ஏ பையன் என்னதான் ட்ரை பண்ணாலும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறத ஈச்சினோசே அங்க ப்ரூவ் பண்றா. கிளாஸ் பில இருக்கிற அந்த இன்னொரு பையன் பேசினாலும் ஈச்சினோசே தான் அந்த ஐடியாவை போட்டிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் விஐபி கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள மேல காமிக்கிறான். இப்போ கிளாஸ் பில இருக்கிறவங்க காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவா எடுத்து காமிக்கிறான். ஐயன கோச்சி, நீ இதுக்கு ஒத்துக்கிடுவேன் நான் எதிர்பார்க்கல, ஈச்சினோசே சொல்லவும் நமக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்களோட போன் எடுத்து காமிக்கிறாங்க. கிளாஸ் சில இருக்கிற ஒரு பொண்ணு காமிக்கிறா. எனக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி கரேசாவா காமிக்கவும், எனக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே காமிச்சிருந்தாங்க. கிளாஸ் டில நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த கண்ணாடி போட்டவன் மட்டும் தான் இன்னும் மெசேஜை காமிக்கல. கைஸ் என்ன மன்னிச்சிருங்க, குரூப்புக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட போனை காமிக்கிறான். பார்த்தா அவன் தான் விஐபி. டியூட் நம்ம கூடவே இருந்துட்டு சொல்லல இவன் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கேட்கறாங்க. கிளாஸ் பில இருக்கிறவனும் அவனுக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அவங்க ஒத்துழைப்புக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் கிளாஸே வந்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்த விஐபிங்கிற மெசேஜ் வந்திருக்கிற போனை தூக்கி என்னோட மெசேஜ்ல தான் விஐபி இமெயில் வந்திருக்கு, ஸோ நம்ம போனை வந்து மாத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்த போனை தூக்கி கண்ணாடி போட்டவன் கிட்ட கொடுத்துருக்கான். பட் அவன் கையில இருக்கிற போனுக்கு கால் வருது. பார்த்தா ஈச்சினோசே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிருக்கா. கண்ணாடி போட்டவனோட கையில இருந்த போன் ரிங்கா இருக்கு. உன்னோட நம்பர் என் கிட்ட கிடையாது, நான் கால் பண்ணது அயன கோஜிக்கு, அப்புறம் எப்படி அவன் போன் உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு அவ கேட்கறா. ஸோ அயன கோஜி தான் விஐபிங்கிறத எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. கிளாஸ் டி ரொம்பவும் மோசம் அப்படின்னு அவங்க சொல்லப்போ, கைஸ் எனக்கு இந்த பிளாட் தெரியாது அப்படின்னு கிளாஸ் டில இருக்கிற ஒரு பையன் சொல்றான். இப்போ அந்த கண்ணாடி போட்டவன் ரொம்பவும் வருத்தப்படுறான். நல்ல வேலை உண்மை எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால மட்டும்தான் இது முடியும், ஏன்னா நீ தான் விஐபி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். கிராட்டா மூலியமா நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ கரைசாவா கிட்ட நம்ம ஹீரோ போனை ஸ்வாப் பண்ணிருக்கான். அண்ட் அந்த போனை வந்து கண்ணாடி போட்டவன் கூட ஸ்வாப் பண்ணிருக்கான். பட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது கரைசாவோட போன் அப்படிங்கறத கண்ணாடி போட்டவன் கிட்ட சொல்லல. எத்தனை தடவை இவங்க போனை ஸ்வாப் பண்ணாலுமே யாராச்சும் கால் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை தான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலோட ரூல்ஸ் படி சிம் கார்டு அவ்வளோ ஈஸியில மாற்ற முடியாது. பட் கிளாஸ் பாயிண்ட்ஸ் டீச்சர் கிட்ட கொடுத்து போனை ஸ்வாப் பண்ணும்போது சிம் கார்டையும் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம ஹீரோட பிளானை கண்டுபிடிச்சிட்டாலுமே எல்லாரும் நம்ம ஹீரோ தான் விஐபின்னு தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. உண்மையான விஐபி யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் நம்ம ஹீரோவோட பிளான். பட் நம்ம ஹீரோவோ விஐபி இல்ல, நம்ம ஹீரோ ஒரு ட்ராப்பை தான் செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறத ஈச்சினோசே கண்டுபிடிச்சிட்டா. ஆனா ஈச்சினோசேக்குமே விஐபி யாருங்கிறது தெரியாது. இதை ஏன் எல்லாரும் முன்னாடியே சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு வகையில எங்களுக்கு அது பெஸ்ட் தான். இந்த பிளானை யாரு குறைக்கிட்ட தானே யோசிச்சான்னு கேட்கவும், அவளை தவிர்த்து வேற யார் யோசிக்க போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. பார்த்தா கிளாஸ் ஏ -200 பாயிண்ட்ல இருக்காங்க. கிளாஸ் பில எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. நம்ம ஹீரோவோட கிளாஸ் 50 கிளாஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் கிளாஸ் சி தான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹையஸ்டா 100 கிளாஸ் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நான் தான் சொன்னல எல்லா கிளாஸோட விஐபியோ கண்டுபிடிப்பண்ணு அப்படின்னு சொல்லி கிளாஸ் சி லீடர் வரான். அதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ சும்மா போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்லவும், நாங்க அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோமே, இப்ப கூடவா உனக்கு புரிய வரல என்னோட திறமை? கிளாஸ் டியோட விஐபி யாருன்னு கூட எனக்கு தெரியும், அது குசேடா தானே அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா யோசிக்கிறா. கேர்ஃபுல்லா இல்லைன்னா கிளாஸ் டிக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ல ஜெயிச்சிட்டான். அண்ட் காரைசாவா ப்ராப்ளமையும் நம்ம ஹீரோ சால்வ் பண்ணிட்டான். பட் நம்ம ஹீரோ ஒரு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது காரைசாவாக்கு இப்போ தெரிய வந்துட்டு இதுக்கப்புறமா தான் கதையை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.